பாருங்க, கிராசரிலாம் காலி ஆயிடுச்சு. அதனால் இந்த ரேக்கில் எல்லாமே எடுத்துகிட்டு தொடச்சிட்டு எது இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் வறுத்துட்டு ஆற வச்சு ஸ்டோர் பண்ணணும். அதனால் தட்டைப்பயிறு லைட்டாக சூடு பண்ணியிருக்கேன். சூடு காட்டிட்டு இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபுல் சிம்மில் தான் வச்சுருக்கேன். வறுத்துட்டு ஆற வச்சு ஸ்டோர் பண்ணணும். இங்கே திணை அரிசி இருந்துச்சு, அது ஒரு டம்ளர் ஊற வச்சுருக்கேன். ஊற வைக்கல, எடுத்து வச்சுருக்கேன். நைட்டு படுக்க போகும்போது சோக் பண்ணிவிட்டு படுத்துட்டுனா ஈஸியாக இருக்கும். இங்கே என்னென்ன இல்லையோ எல்லாமே லிஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். போயிட்டு கிராசரி வாங்கணும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இதுவும் காலியாகிற ஸ்டேஜில் எல்லாமே இருக்குது. எது எது இல்லையோ அது எல்லாமே லிஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அதனால் அதுக்குண்டான வேலை தான் போயிட்டுருக்கு. இது லஞ்சு ரெடி. இங்கே காய்கறியும் அப்படியே கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருக்கிறத கட் பண்ணி வச்சிட்டோன்னா சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஃப்ரிட்ஜையும் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கணும். காலியாகிடுச்சு பாருங்கள். மாவு நாளைக்கு தான் அரைக்கணும். அதுதான் திணையை ஊற வைக்கணும். ஃப்ரிட்ஜில் காய் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இதில் தயிர் இருக்குது. அதில் இன்னும் கொஞ்சம் சிறுகீரை இருக்குது. பூண்டு, பாதாம், முந்திரி, இதில் இஞ்சி இருக்குது. கீழே 2 சாசஸ், சட்னி, ஃப்ரெஷ் க்ரீமு, சோயா சாஸ், எல்லாமே இப்படி தான் வேலை போயிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ரீஸ்டாக் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது இப்போ சம்மரில் என்ன ஆகிப்போச்சுன்னா, சமைக்கிறதே பெரிய டாஸ்க்கு மாதிரி தான் இருக்குது. அதனால் சமையல் முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் கிச்சனில் ஃபேனை போட்டுக்கிட்டு தான் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், ஃபேனை போடலன்னு வச்சுக்கோங்களேன், கிச்சனில் ஒரு 10 நிமிஷம் கூட நிற்க முடியல. இவ்வளோ வேர்வை ஊற்றுது. அதனால் சமைச்சு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் வேலை பார்த்துட்ருக்கேன். கிராசரியும் ஃபுல்லாக காலி. இது மட்டும்தான் கொஞ்சம் இருக்குது. மற்றதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன். போயிட்டு டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணணும். காலைல ஃப்ரிட்ஜில் இருந்த பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இருந்ததெல்லாம் கருவேப்பெல்லாம் உருவி அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லித்தழை, இங்கே அவரைக்காவும் கட் பண்ணிகிட்ருக்கேன். கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டேன்னா நாளைக்கு சமைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சம்மர் எல்லாம் உங்களுக்கு எப்படி போகுது? சம்மர் வேலை நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச வேலை என்ன செஞ்சுருக்கீங்க? சாம்பார் பொடி அரைக்கிறது, வத்தல் போடுறது, வடாம் போடுறது. நேற்று பார்த்திங்கன்னா வத்தல் வடாம்லாம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. தாளிப்பு வடகம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், அம்மா வீட்டிலே இருந்துச்சு. நேற்று அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், எடுத்துகிட்டு வந்தேன். அம்மா நல்லா காய வச்சு வச்சுருந்தாங்க. ஒரு நிமிஷம் ஃப்ரிட்ஜி மூடிட்டு வந்துடுறேன், திறந்துருக்கு. நல்லா வடகம் காஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா இது 1 இயர் ஆனாலும் இது கெட்டு போகாது. புளிக்குழம்பு, கீரைக்கு, பூண்டு குழம்பு, அது மாதிரி எல்லாம் காரக்குழம்பு எல்லாத்துக்குமே போடலாம். அதனால் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அம்மா தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அம்மா நல்லா வீட்டில் காய வச்சு நேற்று போட்டு கொடுத்தாங்க, எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த ப்ராசஸ் அப்படி போயிட்டுருக்கு. பாருங்க, தட்டைப்பயிறு லைட்டாக சூடு பண்ணி தட்டில் காய வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு, இதையும் லைட்டாக சூடு பண்ணி ஆறினோடனே டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிட வேண்டியதான். இங்கே பார்த்திங்கன்னா தினை அரிசி 1 டம்ளரு,
இட்லி சாப்பாட்டு அரிசி 1.5 டம்ளரு, உளுந்து 1/2 டம்ளர், கடலைப்பருப்பு. ஏன்னா கடலைப்பருப்பு போட்டால் பணியாரமாகுது, இல்லை தோசையாவது ஊற்றும் போது நல்லா செவந்து வரும். அதுக்காக கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதில் இன்னும் வெந்தயம் மட்டும் கொஞ்சம் போடணும். போட்டுட்டு நைட்டு படுக்க போகும்போது தண்ணி கொட்டிட்டு படுத்துட்டோன்னா காலைல எழுந்திரிச்சு அரைச்சி வச்சிட்டா பணியாரம் இல்லைனா தோசை ஊற்றலாம். பாருங்க, வெந்தயமும் போட்டு வச்சிட்டேன். உளுந்து காலி ஆயிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. இதையும் நம்ம அப்படியே அதில் கட் பண்ணிவிட்டு கொட்டிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் போட்டு வைப்போம். எல்லா ஸ்நாக்ஸும் ஓரளவுக்கு காலி ஆகிடுச்சு. இதையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அடிக்கலாம். ஒவ்வொரு ஆள் இப்படி தான் இருக்கும். அங்கே ஸ்நாக்ஸ் ரேக்கு, இதில் ஸ்நாக்ஸும் ப்ளஸ் மெடிசனும் அதில் வச்சுருப்போம். இவரோட மெடிசன், ஜென்ரல் மெடிசன் எல்லாத்துக்கும் வீட்டுக்கு உண்டானது. ஏதாவது ஃபீவர் வந்தால் இல்லை தலைவலி ஜென்ரல் மெடிசனும் இருக்கும். அதனால் இதில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிடலாம். அந்தாண்டி ஒன்று ஓடுது.
கிராம்பெல்லாம் போட்டில்ல போட்டு போட்டோம். இதுவா வைப்ஸா வேற என்ன வாங்கணும்? வைப்ஸ் மட்டும் உருளைக்கிழங்கு மரத்துக்காரங்க கையில் பசங்க அங்கே இருக்கு பாருங்க இது பிரிச்சு பீஸ் அங்கே அந்த இடத்துல